ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலேருந்து இந்த 2025க்கான அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் கோர்ஸுக்கும் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி கோர்ஸுக்கும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் கிளியராக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்ரிகல்ச்சரில் அண்டர் கிராஜுவேட்டில் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் கோர்சஸும் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி கோர்சஸும் இருக்குன்னு நம்ம பார்த்தோம்ல, அது என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் கோர்ஸ் மொத்தம் 8 கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் எல்லாமே பிஎஸ்சி கோர்சஸ் தான். பிஎஸ்சியில் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் தனி கோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி அக்ரிகல்ச்சரில் உங்களுக்கு தமிழ் மீடியத்துக்குனே தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி ஹார்டிகல்ச்சரில் உங்களுக்கு தமிழ் மீடியத்துக்குனே தனி கோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபாரஸ்ட்ரி தனி கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. செரிகல்ச்சர் கோர்சஸ் தனியாக இருக்குது. அதே மாதிரி ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் கோர்சஸும் தனியாக இருக்குது. அதே மாதிரி அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் மொத்தம் 8 கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது பிஎஸ்சியில். அதே மாதிரி அக்ரிகல்ச்சரில் டெக்னாலஜி கோர்சஸ் இருக்குன்னு சொன்னோம்ல, அதில் மொத்தம் 6 கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. அது எல்லாமே பிடெக்கில் தான் வரும் உங்களுக்கு. அதில் ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், அதே மாதிரி அக்ரிகல்ச்சரல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், அதே மாதிரி அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் அப்படிங்க 6 கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த யூஜிக்கான அப்ளிகேஷன் எதில் போய் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். நம்மளுடைய டிஸ்பிளேலே கொடுத்துருக்கக்கூடிய https://tnu.youcanapply.com அப்படிங்க சைட்டில் போய் தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அந்த யூஆர்எல் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இந்த அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு மெயின் அவங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி இது ரெண்டுமே மாற்றக்கூடாது. ஏன்னா இதுக்கு தான் ஓடிபி எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை கொஞ்சம் கிளியராக கொடுங்க. அதுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு கோடு வரும். அதை கொடுத்து, அதுவும் மெயில் ஐடிக்கு தான் வரும். அதை கொடுத்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷனுக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அவங்க கேட்கக்கூடிய டீட்டெயில், அதாவது மார்க்ஸ், அதுக்கப்புறம் என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணுறீங்க, என்ன காலேஜஸ் வேணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் கொடுத்து அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு ப்ரிவியூ பண்ணி அதை சப்மிட் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கிளியராக பாருங்கள். அண்ட் அவங்க கேட்கக்கூடிய சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கோர்ஸுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த கோர்ஸுக்கான பேசிக் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டும் பாஸ் பண்ணியிருக்கணும். அதுதான் மெயின் எலிஜிபிலிட்டி. நீங்கள் எந்த போர்டில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் சரி, அதாவது சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, ஐசிஎஸ்சி இருந்தாலும் சரி, எந்த போர்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலும் இந்த கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்க ரேங்கிங் உங்களுடைய மார்க்கை வச்சு கிரியேட் பண்ணுவாங்கல்ல, அது எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம். மொத்தம் 4 சப்ஜெக்ட் அவங்க எடுக்கிறாங்க. மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இந்த 4 சப்ஜெக்டில் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய மார்க்கு டிவைடட் பை டோட்டல் மார்க், அதை வச்சு அது கூட 50 மல்டிபிள் பண்ணி அதை வச்சு உங்களுடைய ரேங்கிங் ப்ராசஸை எடுத்து வச்சுக்குவாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய கவுன்சிலிங் ப்ரொசீஜராக இருக்க போது. அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன ஆப்ஷன்லாம் சூஸ் பண்ணி நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பின்னாடி வரக்கூடியதில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். அண்ட் இதில் கொடுத்துருக்கக்கூடிய டிகிரிக்கான உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கொடுத்துருக்கக்கூடிய எல்லா சயின்ஸ் கோர்சஸ் ப்ளஸ் பிடெக்கில் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், அதுக்கு எல்லாத்துக்குமே சேம் சப்ஜெக்ட் ரெக்குவயர்மெண்ட் தான் அவங்க கேட்குறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி முடிச்சிருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க எடுக்கிறாங்க. அண்ட் கேட்டகரி 2A அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜி கோர்சஸ். அதில் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சரல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அதோட கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ அல்லது இன்ஃபர்மேட்டிக்ஸ் ப்ராக்டிக்ஸோ ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கனாலும் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி கோர்சஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு தேவையான உங்களுடைய மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஓசி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 4 சப்ஜெக்ட்லையும் கண்டிப்பாக 55% ஆஃப் மார்க்ஸ் கண்டிப்பாக வச்சிருக்கணும். அதுவே பிசி கேட்டகரி, பிசிஎம் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 50% ஆஃப் மார்க் வச்சிருக்கணும். அதுவே எம்பிசி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 45% மார்க்கும். எஸ்சி, எஸ்சிஏ கேட்டகரியில் வரீங்கன்னா எக்ஸாமினேஷன் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தா போதும். எஸ்டி கேட்டகரிக்கும் சேம் குவாலிஃபிகேஷன் தான். ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 21 ஏஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்து உங்களோட எல்லா கவுன்சிலிங்குமே இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறது, நேட்டிவிட்டி எப்படி அப்ளை பண்ணுறது, அதுதான் பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கும். நேட்டிவிட்டியை பொறுத்தவரை இவங்க கொஞ்சம் கிளியராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கீங்க, 10th, 11th, 12th தமிழ்நாட்டில் படிக்கிறீங்க
அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். மெயின் வந்து என்னென்னா தமிழ்நாட்டில் இருக்கவங்க மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும். அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் தமிழ்நாட்டிலே இருந்தாலும் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களுடைய ரெசிடென்ட் வந்து தமிழ்நாடாக இருக்கும். பட் ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் ஒர்க்கு வந்து எங்கேயாவது சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அதாவது அதர் ஸ்டேட்டுக்கு. ஸோ அந்த சுச்சுவேஷனில் அவங்க இப்போ 10th 11th 12th வந்து வேறு ஸ்டேட்டில் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் இப்போ காலேஜில் வந்து கோர்ஸ் எடுத்துட்டீங்க, கவுன்சிலிங்கில் எடுத்துட்டு ஒரு 105 டேஸ்க்கு மேலே நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த காலேஜை விட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு வந்து நீங்கள் ஒரு 2 lakhs கண்டிப்பாக கட்டி தான் நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ண முடியும். அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சீட் ரிசர்வேஷன் கேட்டகரி வைஸாக எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் இப்போ ஓப்பன் கமிட்டியில் வரீங்கன்னா ஒரு 31% ஆஃப் சீட்ஸ் வந்து ஓசி கேட்டகரிக்கும், அதுவே பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 26.5%, பிசிஎம் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 3.5%, அதுவே எம்பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 20%, எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 15%, எஸ்சிஏ கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 3%, எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 1% வந்து இவங்க சீட் வந்து ஃபில் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் சர்வீஸ்மென் கோட்டா உண்டு, அதுக்கப்புறம் ஸ்போர்ட் பர்சன் கோட்டா உண்டு, அதுக்கப்புறம் 7.5% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா இருக்குது, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனுக்கான கோட்டாவும் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு என்னென்ன ஃபீஸ்லாம் கட்டணும் அப்படிங்கிறதையும் கிளியராக பார்த்துடலாம். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது அவங்க ரேங்கிங் சிஸ்டம் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த ரேங்கிங் சிஸ்டத்தை வச்சு தான் வந்து எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸை வந்து அவங்க சூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ சூஸ் பண்ணுறது ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்லைனில் இருக்க போகிறதுனால நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத உங்கள் இமெயில் மூலமாகவும் மொபைல் மூலமாகவும் உங்களுக்கு மெசேஜ் வந்து அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. ஆஃப்டர் சென்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டாக வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 3000 rupees வந்து கட்ட வேண்டிய இருக்கும். அதுவே எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 1500 rupees வந்து கட்ட வேண்டிய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ப்ராசஸில் வந்து உங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங்னால ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க. 3 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதாவது அக்செப்ட் அண்ட் ஜாயின், அதுக்கப்புறம் அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு, அதுக்கப்புறம் டிக்ளைன் அண்ட் குவைட் அப்படிங்கிற 3 ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும். அதில் அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்னு இருக்குன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய காலேஜ் சீட்ஸ் உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ கிடைச்சிருக்க காலேஜ் எனக்கு ஓகே, இன்கேஸ் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நான் சூஸ் பண்ண ஏதாவது ஒரு காலேஜ் கிடைச்சாலும் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு தான் அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு. இதுவே வந்து லாஸ்ட் டிக்ளைன் அண்ட் குவைட்னா எனக்கு கிடைச்சிருக்க காலேஜ் எதுவுமே வந்து விருப்பம் இல்லை, ஸோ அதனால நான் அந்த கவுன்சிலிங்கை குவிட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் தேர்ட் ஆப்ஷன். ஸோ இதில் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் பற்றி பார்த்துட்டோம். இதில் ஆஃப்லைன் கவுன்சிலிங் இருக்கு. ஆஃப்லைன் கவுன்சிலிங் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வராங்கல்ல, அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன், இவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் இருக்கும். அடுத்து வந்து இதனுடைய ஃபீஸ், அதாவது கவுன்சிலிங்கில் நீங்கள் காலேஜ் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கான ஃபீஸ் என்ன டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு காலேஜ் அலர்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் அட்மிஷன் ஃபீஸாக வந்து 20,000 கண்டிப்பாக கட்டுற மாதிரி இருக்கும். இது உங்களுடைய செமஸ்டர் ஃபீஸில் வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் மேனேஜ்மெண்ட் கோட்டா எடுக்கிறீங்க அஃபிலியேட் காலேஜில் அப்படின்னா உங்களுடைய ஆனுவல் ஃபீஸ் வந்து 50,000 rupees இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்தெந்த காலேஜுக்கெலாம் எக்ஸப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் தேனியில் இருக்கக்கூடிய காலேஜ், அதே மாதிரி TRIARD அப்படிங்க பெரம்பலூரில் இருக்கக்கூடிய காலேஜ், KRISAT அப்படிங்க உஸ்லம்பட்டியில் இருக்க காலேஜ், 3க்குமே வந்துட்டு கொஞ்சம் டிஃபர் ஆகுது. அதாவது கவர்மெண்ட் கோட்டா வந்தீங்கன்னா 40,000 rupees, இதுவே மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தீங்கன்னா 70,000 rupees நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதுதான் ஃபீஸ் டீட்டெயில். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு PDF ஃபைலாக கொடுத்துருவேன். ஸோ அதை கொஞ்சம் கிளியராக போய் பாருங்கள். ஏன் அப்படின்னா நான் கொடுத்துருக்க டீட்டெயிலுமே சில இது வந்து தவறுதலாக இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கிளியராக ரீட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக தெரியும். இன்கேஸ் அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நீங்கள் இப்போ கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சிருக்கணும் ப்ரூஃபுக்கு, அதே மாதிரி பர்த் சர்டிஃபிகேட் கையில் வச்சிருக்கணும், 12th சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கையில் வச்சிருக்கணும், ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட், நீங்கள் இப்போ உங்கள் ஃபேமிலியிலேயே நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டும் கையில் வச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் அந்த ஸ்கூலில் 6th 12th வரை படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வாங்கிருங்க. அதுவும் நம்மளுடைய PDFல இருக்கும், அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துருப்பீங்களா அப்ளிகேஷன் ஃபார்ம், அந்த ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் ஒரு சிக்னேச்சரும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வேணும். இப்போ நம்ம வீடியோட கடைசி பார்த்துக்கிட்டோம். அதாவது TNAU தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அதே மாதிரி அண்ணாமலை, அதே மாதிரி டிப்ளமோ அட்மிஷன் கொண்டு கொடுத்துருக்காங்களா, இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
8th ஜூன் 2025 க்ளோஸ் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது கொரி இருந்துச்சுன்னா நம்மளுடைய டிஸ்பிளேல தெரியக்கூடிய அந்த மெயில் ஐடிக்கும் அந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய கொரிஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அப்போ கொடுத்த இந்த டீட்டெயிலில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.